அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே சிறப்பு விருந்தினரை மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வர்றது போல நானும் இருகரங்கூப்பி வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், தலைவர் கலைஞர் அவர்கள், தளபதி அவர்களால் எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்த மேற்கு தொகுதியின் சார்பாக இங்கு வருகின்றீர்கள். உங்களை வருக வருக என்று அன்போடு நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக 4-5 விளையாட்டுத்துறை அமைச்சர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படியெல்லாம் இந்த விளையாட்டுத்துறை என்பது அவர்கள் ஒரு முக்கிய துறையிலிருந்து ஒரு சாதாரண துறையாக இருந்த துறையை விளையாட்டுத்துறைக்கு என்று இவரை அமைத்த பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு துறைகளிலே முதன்மையான துறையாக விளையாட்டுத்துறையை உருவாக்கி தந்திருக்கிறார் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். அகில உலக காக்கி போட்டியாக இருந்தாலும், கேலோ விளையாட்டு போட்டியை பிரதமரை அழைத்து வந்து தொடங்கி வைக்கிறதாக இருந்தாலும், செஸ் போட்டியை நடத்துவதாக இருந்தாலும், உலக அளவிலே நடக்கிற போட்டிகளை தமிழ்நாட்டிலே நடத்தி தமிழ்நாட்டை உலகளவு தெரியப்படுத்தியிருக்கின்ற நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு பொருத்தமான சிறப்பு விருந்தாளியாக இங்கு வந்திருக்கிறார்கள். அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். தம்பி, நீட்டுக்காக தொடர்ந்து மாணவர்களுக்காக போராடி வருகிறீர்கள். இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் நீட் என்பது தேவையில்லை, திறமை இருந்தால் மேலே வந்து விடலாம் என்ற ஒரு துறை விளையாட்டுத்துறை மட்டும்தான். எனவே இங்கு வந்திருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய காலத்தில் எவ்வளோ சிறப்புகளை சென்னை பெற்றிருக்கிறது. நிறைய விளையாட்டுத்துறை அரங்கங்கள், விளையாட்டு மைதானங்கள்லாம் உருவாக்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய காலத்திலே இந்த துறைக்கென்ற ஒரு பல்கலைக்கழகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதுவும் எங்கள் ஊருக்கு அளிப்பீர்களானால் அது சிறப்பாக இருக்கும். அதற்கான இடம் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே ஒலிம்பிக் விளையாடுகிற அளவிற்கு தரம் வாய்ந்த இடத்தை உருவாக்குவதற்காக 50 ஏக்கர் நிலத்தை கேட்டீர்கள், கொடுத்திருக்கிறோம். எனவே தொடர்ந்து அதை மேன்மைப்படுத்தி விரைவாக எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த துறையை மற்ற துறைகளை காட்டிலும் அவர் எல்லா துறைகளிலும் கண்காணிக்கக்கூடிய அமைச்சர். அப்படி அந்த அமைச்சர் முக்கியமாக விளையாட்டுத்துறையில் கவனம் செலுத்தி இன்றைக்கு பெருமை பெற்றிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கிராமங்களில் இருந்தவர், நமது இடையாத்தமங்கலம் என்று லால்குடி அருகில் இருக்கிற இடையாத்தமங்கலத்திலே ஆரோக்கியராஜ் என்பவர் உலக அளவிலே நிறைய விளையாட்டு போட்டிகளை வெற்றி பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதே போல சேலம் மாரியப்பன். இப்போது நீங்கள் வந்த பிறகு இந்த ஐசிஆருடைய சேர்மன் வந்த பிறகு இந்த கல்லூரியிலே வந்து இந்த துறையை தொடங்கிய பிறகு இன்னும் பல மாணவர்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் உலக அளவிலே நிச்சயமாக புகழ் பெறுவார்கள் என்று நான் சொல்லி வருகை தந்த உங்களை மீண்டும் வரவேற்று, தம்பி சேர்மனாக பொறுப்பேற்று மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்துகிற நமது மகேஷ் அவர்களையும் பாராட்டி அமைகிறேன். வணக்கம், நன்றி.